ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் வந்து எக்ஸசைஸ் 1.1ல் சிக்ஸ்த்து சம் தான் பார்க்க போகிறோம். சிக்ஸ்த்து சம்லேயே வந்து நமக்கு 3 சப்டிவிஷன் இருக்குது. அந்த 3 சப்டிவிஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராக்கெட்டில் இருக்க டேர்ம்ஸ்லாம் இருக்கலாம், இதெல்லாம் ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி கிவன் எழுதிக்குவோம். கிவன் ஏ பி சி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ என்ன சொல்லியிருக்காங்க, x belongs to whole numbers. whole numbersனா 0 1 2 and so on போயிட்டே இருக்கும். அதில் வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க x less than 2. ஸோ less than or equal to ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா 2 நம்ம சேர்த்துக்குவோம். அவங்க வந்து வெறும் less than 2ன்னு சொன்னதுனால நம்ம இங்கே 2 எடுக்கக்கூடாது. ஸோ 2 எடுக்கக்கூடாது. ஸோ 0 and 1 மட்டும். நெக்ஸ்ட் b, x belongs to natural numbers. Such natural numbers are 1 2 3 4 5 and so on. இதில் வந்துட்டு 1 விட x அதிகம். ஸோ 1 வந்து எடுக்கக்கூடாது. இங்கே வந்து நம்ம ஈக்குவல் டூன்னு போட்டிருந்தாங்கன்னா 1 சேர்த்து எடுத்துக்கலாம். இங்கே வந்து போடாதனால 1 நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ 1 விட அதிகமாக 2 3, இங்கே வந்து ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்காங்க. x less than or equal to 4. ஸோ 4 வந்து இருக்கணும், 5 இருக்கக்கூடாது. less than, ஓகே. இப்போ வந்து 2 3 4 2 3 4. நெக்ஸ்ட் சி டைரக்டாக கொடுத்துட்டாங்க, 3 5. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பி யூனியன் சி கண்டுபிடிச்சிக்கலாம். பி யூனியன் சி. யூனியன்னா ரெண்டு செட்டில் இருக்கிற எல்லா காம்பனன்ட்ஸும் எழுதணும், ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ 2 வந்து எழுதிக்கிறோம், 3 வந்து ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஸோ காமனாக எழுதிக்கிறேன். 4 5. இதில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் இப்போ இதில் இருக்கும். 2 3 4 இருக்குது, 3 5 இருக்குது. ஓகேவா? பி யூனியன் சி. நெக்ஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ பி இன்டர்செக்ஷன் சின்னா ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது மட்டும் எடுக்கணும். இப்போ 2 இதில் வந்து இருக்குது, இதில் இல்லை. ஸோ அதை எடுக்கக்கூடாது. காமனாக 3 மட்டும் தான் இருக்கீங்க. ஸோ பி இன்டர்செக்ஷன் 3 வந்து B intersection C வந்து 3. நெக்ஸ்ட் A யூனியன் B. எல்லா எலிமெண்ட்ஸும் எடுத்து எழுத போகிறோம். A யூனியன் B 0 1 2 3 4 எல்லாமே வந்துருச்சு. 0 1 2 3 4. நெக்ஸ்ட் A cross B கண்டுபிடிக்க போகிறோம். A cross B நம்ம நிறைய இதில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நான் வந்து டேரெக்டாக எழுதிடுறேன். A cross B equal to 0 2 0 3 0 4 1 2 1 3 1 4. ஓகே, நெக்ஸ்ட் A cross B, A cross C கண்டுபிடிச்சிக்கிறேன். A cross C 0 3 0 5 1 3 1 5 0 3 0 5 1 3 1 5. நெக்ஸ்ட் A cross C இருக்கு, ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. B cross C கண்டுபிடிச்சிக்கிறேன். B cross C equal to 2 3 2 5 3 3 3 5 4 3 4 5. 2 3 2 5 3 3 3 5 4 3 4 5. நெக்ஸ்ட் இப்போ வந்து இங்கே இந்த ப்ராக்கெட்டில் இருக்க எல்லா டேர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு சப்டிவிஷனாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் LHS எடுத்துக்கிறேன். A cross B union C. ஸோ நமக்கு வந்து B யூனியன் C இருக்குது. B யூனியன் C வந்து இதோ இருக்குது 2 3 4 5. இதை வந்து A ஓடைய சேர்த்து காம்பினேஷன்ஸ் எழுத போகிறோம். ஸோ இது வந்து என்னென்ன வரும், A வந்து 0 1, இது வந்து 2 3 4 5. ஸோ 0 2 0 3 0 4 0 5 1 2 1 3 1 4 1 5. 0 2
03 04 05. next 12 13 14 15. இப்போ எல்ஹெச்எஸ்க்கு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் பார்க்குறோம். ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி இங்கே இருக்கு, ஏ கிராஸ் சி இங்கே இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து காமனாக இருக்க டேர்ம்ஸ்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டு எழுத போகிறோம். ஸோ ஆர்ஹெச்எஸ் என்னது? பி ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி equal to, so a cross b union a cross c. so 02 இருக்கு, next 03 இருக்கு, next 04 இருக்கு, 05 இருக்கு, next 12 13 13 இங்கேயும் இருக்கு. ஸோ வந்து நம்ம ரிப்பீட் பண்ண தேவையில்ல. ஸோ 12 13 14 15 12 13 14 15. ஓகே, இது வந்து எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ரெண்டுத்துமே சேமா இருக்கா பார்ப்போம். 02 03 04 05 12 13 14 15. ஓகே, எல்லாமே இதில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் இதுலையும் இருக்கு. ஸோ வந்து எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், hence proved. next second subdivision பார்ப்போம். second subdivisionல a cross b intersection c, LHS வந்து a cross b intersection c. இப்போ b intersection c ன்றது வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். b intersection c ன்றது வந்து 3 மட்டும்தான். இப்போ ஏன்றது வந்து 0வும் 1ம். ஸோ 03 13 அதுதான் வந்து a cross b intersection c. ஸோ b intersection c 03 0 03 13 a cross b intersection c 13. நெக்ஸ்ட் LHS முடிஞ்சு. நெக்ஸ்ட் RHS எழுதுறேன். a cross b intersection a cross c. a cross b intersection a cross c. next a cross b யும் a cross c லியும் காமனா இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து இதுல எழுதினா போதும். a cross b எங்க இருக்கு? இங்க இருக்கு. a cross c வந்து இங்க இருக்கு. ஸோ இது இடத்துல காமனா என்ன இருக்கு? 02 இதுல இருக்கு, இதுல இல்ல. 03 இதுல இருக்கு, இதுல இருக்கு. ஓகே, அப்போ 03. நெக்ஸ்ட் 04 இதுல இருக்கு, அதுல இல்ல. நெக்ஸ்ட் 12 இதுல இருக்கு, அதுல இல்ல. 13 இதுல இருக்கு, இதுலயும் இருக்கு. ஸோ 13. நெக்ஸ்ட் 14 இதுல இருக்கு, அதுல இல்ல. 15 இதுல இருக்கு, இதுல இல்ல. ஸோ அவ்வளவுதான். ஸோ LHS RHS கம்பேர் பண்றோம். 03 03 13 13. ஸோ சேம். ஸோ LHS equal to RHS, hence proved. நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக எழுதும் போது நமக்கு வந்து சப்டிவிஷன்ஸாக இருந்துச்சுன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் 3. தேர்ட் ஒன் LHS பார்க்குறோம். ஓகே, தேர்ட் ஒன் மட்டும் நான் இங்கே ரப் பண்ணிட்டு இங்கே எழுதிக்கிறேன். தேர்ட் சப்டிவிஷனில் LHS என்னது? A யூனியன் B கிராஸ் C. A யூனியன் B கிராஸ் C ஈக்குவல் டு, இப்போ A யூனியன் Bன்றது வந்து இங்கே இருக்கு. 0 1 2 3 4 கிராஸ் C. Cன்றது இங்கே இருக்கு. ஸோ இதோடையும் காம்பினேஷன்ஸ் எழுத போகிறோம். ஸோ 03 05 13 15 23 25 33 35 43 45 அப்படி எழுதணும். ஸோ 03 05 1315. சரி, நம்ம இங்கே இப்படி எழுதி பழகிருப்போம். ஸோ வந்து இடம் இல்லாதனால இப்படி எழுதுறேன். 1315
next 2 3 2 5 3 3 3 3 5 next 4 3 4 5 இது வந்து LHS A union B cross C next A cross C union B cross C பார்ப்போம் அது வந்து RHS A cross C union B cross C A cross C எங்க இருக்கு இதோ இருக்கு யூனியன் B cross C இங்க இருக்கு ஸோ இது ரெண்டுத்துலயே இருக்க எல்லா டேர்ம்ஸும் எழுத போறோம் யூனியன்னால ஸோ ஃபர்ஸ்ட் 0ல இருந்து ஆரம்பிப்போம் 0 3 0 5 இங்க வந்து எதுவுமே இல்லை ஸோ அதை அப்படியே எழுதிக்கிறேன் 0 3 0 5 நெக்ஸ்ட் 1 3 1 5 இருக்கு 1 3 1 5 ஓகே இதுல வந்து இப்போ இதுல இருக்க எல்லா டேர்ம்ஸும் எழுதியாச்சு இதுல இருக்க எல்லா டேர்ம்ஸும் எழுதணும் யூனியன்னால காமனா இருந்துச்சுன்னா அதை வந்து ரிப்பீட் பண்ண தேவையில்ல இதுல வந்து காமனா எதுவும் இல்லை ஸோ இது எல்லாத்தையும் நான் அப்படியே எழுதிக்கிறேன் 2 3 2 5 3 3 3 5 next 4 3 4 5 ஓகேவா இப்போ வந்து LHS RHS எழுதியாச்சு இப்போ ரெண்டுமே சேமாக பார்ப்போம் 0 3 0 3 0 5 0 5 1 3 1 5 2 3 2 5 3 3 3 5 4 3 4 5 ஸோ ரெண்டுமே சேமாக இருக்கு ஸோ LHS equal to RHS hence proved. நெக்ஸ்ட் வீடியோவில் 7th சம் பார்ப்போம்.